வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்கேன்ஸ் பற்றி தான். ப்ரெக்னன்சியில் எடுக்க போகிற ஸ்கேன்ஸு எந்தெந்த பீரியட்லலாம் எந்தெந்த ஸ்கேன்ஸ் நமக்கு தேவைப்படும், எது முக்கியமான ஸ்கேனுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஸ்கேன்ஸை பற்றி பயப்பட வேண்டாம். ஸ்கேன்ஸுங்கிறது ஒரு எக்ஸ்ரே மாதிரியோ ஒரு கதிர்வீச்சு மாதிரியோ கிடையாது. இது தாய்க்கும் குழந்தைக்கும் பாதிப்பு கிடையாது. செவி உணரா ஒளி, அதுதான் அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸ். அந்த ஒளி இது மூலமாக தான் அந்த குழந்தை எப்படி இருக்குதுங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஸ்கேன்ஸ்னால குழந்தைக்கு ஆபத்து கிடையாது, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேன்கிறது டேட்டிங் ஸ்கேன். அதாவது 7லேருந்து 8 வாரங்களில் குழந்தை கர்ப்பப்பைக்குள்ளே தான் உருவாயிருக்காங்களா, அந்த வாரத்துக்கான வளர்ச்சி இருக்கா, டெலிவரி டேட் எப்போன்னு பார்க்கறது டேட்டிங் ஸ்கேன். அது முடிஞ்சதுக்கப்புறமா 3வது மாத ஸ்கேன்னு சொல்லுவாங்க. அது 12 வாரங்கள் முடிஞ்சதுக்கப்புறமா பண்ணக்கூடியது என்டி ஸ்கேன் அப்படின்னு சொல்கிறது. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்கேனுங்க. இது எதுக்காகனா, என்டிங்கிறது குழந்தையோட புறங்கடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீரோட அளவு. ஸோ அந்த நீரோட அளவு கரெக்டாக இருந்ததுன்னா அதோட பிரெயின் க்ரோத் எல்லாம் நார்மலாக இருக்குங்கிற மாதிரியான ஒரு கால்குலேஷனுக்காக தான் இந்த என்டி ஸ்கேன். இந்த என்டி ஸ்கேனை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். அடுத்தது 5வது மாத ஸ்கேன். இதுவும் ஒரு முக்கியமான ஸ்கேன். அனாமலி ஸ்கேன் இல்லைனா டார்கெட் ஸ்கேன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கேனில் தான் உங்களோட குழந்தை ஒவ்வொரு உறுப்பும் எப்படி ஃபார்ம் ஆகிருக்குது, அந்த தண்டியோட அளவு எவ்வளோ இருக்குது, நஞ்சோட பொசிஷன் எவ்வளோ இருக்குது, கர்ப்பவாய் அளவு இருக்குது, அந்த மாதிரி முக்கியமான விஷயங்களெல்லாம் கண்டறியக்கூடியது இந்த ஸ்கேனில் தான். இதுக்கப்புறமா வரக்கூடிய ஸ்கேன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு, அதாவது ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்ற மாதிரி 7வது மாதம் வேணுமா 8வது மாதம் வேணுமா, அதை க்ரோத் ஸ்கேன்னு சொல்லுவோம். க்ரோத் ஸ்கேன் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குது, அந்த வாரத்துக்கான எடை இருக்கா, அந்த வாரத்துக்கான ரத்த ஓட்டம் இருக்கா, தண்ணி அளவு கரெக்டாக இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்குறது தான் க்ரோத் ஸ்கேன். ஸோ இந்த 4 ஸ்கேன்ஸ் தான் முக்கியமாக நீங்கள் கர்ப்ப காலத்தில் எடுக்க வேண்டியது, சரிங்களா?